ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் என்ன இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு வழியா பிக் பாஸ் இந்த ஜமீன்தாரும் நெக்லஸும் டாஸ்க முடிச்சு வச்சாப்ல. பிக் பாஸே ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்பாப்ல, இவனுக்கு ஆல்ரெடி அடிச்சுக்கிற மாதிரி போறானுங்க, நைட் ஃபுல்லா டாஸ்க் வச்சுன்னு வச்சுக்கோ, அடிச்சுட்டு வீடியோ 2 ஆகிடுவானுங்க. சோ இது பெரிய கேஸ் ஆயிடும். சோ அதனால இந்த டாஸ்கை இதோட முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நம்ம பிரஜன் அவர்கள் டீம் இருக்குல்ல, அதாவது ரெட்ரோ சினிமாஸ், அந்த டீமுக்கு 2 சலுகைகள் கிடைச்சிருக்கு. அதாவது 2 விஷயம் வெயிட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஆல்ரெடி பிக் பாஸ் சொன்னதான், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்னு கிடைக்கும், கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போறது ஒன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ ரெண்டுத்தையுமே தட்டி தூக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஜன் டீம், அதாவது ரெட்ரோ சினிமாஸ். அதுல யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க, பிரஜன் அவர்கள் இருக்காரு, நம்ம விக்ரம் விக்கல்ஸ் இருக்காப்ல, ஆதிரை இருக்காங்க, அரோரா இருக்காங்க, அமித் இருக்காரு, கனி இருக்காங்க, நம்ம திவ்யா கணேஷ் இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி 8 பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு மக்களே. சோ அந்த டீம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ரெட்ரோ சினிமாஸ்க்கு டபுள், அதாவது கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி 2 லட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாடர்ன் சினிமாஸ் மூஞ்சி செத்து போச்சு. சோ மாடர்ன் சினிமாஸ் 2த்துலயுமே தோத்துட்டாங்க. அதாவது வீக்லி டாஸ்க்லயும் தோத்துட்டாங்க, டெய்லி டாஸ்க்லயும் தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா? அடுத்த 2 நாளுமே நம்ம ரெட்ரோ சினிமாஸ் ஜெயிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு சரியான சண்டை மக்களே வீட்டுல. சோ அதனால பிக் பாஸ் என்ன நினைச்சாருன்னா, இன்னைக்கு இந்த டாஸ்க் இதுக்கு மேல எடுத்துட்டு போனா இன்னும் பெரிய சண்டைகள் கிரியேட் ஆகும். சோ அதனால இந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம அரோரா, ஆதிரை, கனி, அமித் இவங்க எல்லாமே நாமினேஷன்ல தப்பிச்சிட்டாங்க மக்களே. மொத்தம் 80 நாள், கிட்டத்தட்ட 80 நாள் இவங்க வீட்டுல சர்வே பண்ணுவாங்க போல. சோ அந்த நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வாரமும் நாமினேஷன்ல வரல அரோரா, அடுத்த வாரமும் நாமினேஷன்ல வரப்போறது இல்ல. அதாவது அரோரா மட்டும் இல்ல, ஆதிரையும் சேர்த்து தான் சொல்றேன். சோ இவங்க 2 பேருமே வரப்போறது இல்லையா. அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே டைரக்டா பண்ணி வச்சுக்கோங்களேன். மொத்தம் ஒரு 18 நாள் கிட்ட வந்தது. ஓகேவா? 18 நாள் கூட இல்ல, 21 நாள் கிட்ட வருது. ஓகேவா? 21 நாள் தான் வெளியே போவாங்க. இப்பயே 60 நாள். ஓகேவா? இன்னும் 21 நாள் கணக்கு போறீங்கன்னா 81 நாள் ஆயிடுச்சு. சோ இவங்க ஃபேமிலி ரோடு வரைக்கும் உள்ள இருப்பாங்க. ஓகேவா? இது வேற வழியே இல்ல, ஃபேமிலி ரோடு வரைக்கும் உள்ள இருந்து தான் ஆகும். சோ இவங்களுக்கு எல்லாமே ஜாக் பாட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இவங்க எல்லாரும் ஆல்ரெடி நம்ம அரோராலாம் எப்பயோ வீடியோ விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சோ ஆனா அவங்க வெளியவே போல. அதே மாதிரி நம்ம ஆதிரை உள்ள வந்தோடனே முதல் நாளே அவங்களுக்கு கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்கிற வாய்ப்பு கிடைச்சது. 50 நாள் கழிச்சு வீட்டுல வந்தாங்க. சோ அது ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வாரமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சது. ஓகேவா? ஆல்ரெடி அவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான், அவங்களுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுன்னு தெரியல. சோ இதே மாதிரி அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டே இருக்கு. சோ இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த வாரங்கள் வீட்டுல இருக்க போறாங்க. என்னென்ன சண்டைகள் வரப்போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க 2 ஜோடியை பிரிச்சு விட்டாரு பிக் பாஸ். அதாவது ஒண்ணு நம்ம சாண்ட்ரா அவர்கள், பிரஜன், இவங்க 2 பேருக்கும் சரியான சண்டை மக்களே. வெளியே போறதுக்குள்ள டைவர்ஸ் வாங்கிட்டு தான் வெளியே போவாங்க போல, அந்த லெவலுக்கு இருக்கு. சோ 2 பேருக்கும் சரியா முட்டிக்கிச்சு. அதே மாதிரி சுபிக்ஷா அவர்கள் எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்கறதுக்கு பார்க்க முடிஞ்சது. சுபிக்ஷா எதுக்கு மன்னிப்பு கேட்கறாங்கன்னா, அதாவது சனியம் பிடிச்ச நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் திட்டி இருப்பாங்க. ஆனா அது என்ன ஒரு ரீசன்னா, அவங்களே அவங்க மேல விழுந்தது தான் அங்க பார்க்க முடிஞ்சது. சோ அதனால அவங்களே அதை உணர்ந்து யாரும் என் மேல எல்லாம் நிக்கல, அதாவது நான் கோவத்துல வார்த்தையை விட்டேன், சோ அதனால சாரி அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கிட்ட, அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டுமே ஓரளவுக்கு சாரி கேட்டாங்க. கானா வினோத் திவ்யா கணேஷ் போட்டு அடின்னு வச்சாங்க. அதாவது அவர் பண்ற தப்பெல்லாம் இதான் பண்றாரு, அவர் யாருமே கேட்க மாட்டேங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல விக்கல் சிக்கிரமா சொல்றதை பார்க்க முடிஞ்சது. ஒரு நாள் ஒருத்தருக்கு பேடா இருக்கும். ஓகேவா? அதனால அவர் தப்பானவர், அவர் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. ஒரு நாள் அவருக்கு பேடா இருக்குன்னா அடுத்த நாள் அவர் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி விக்கல் சிக்கிரம் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. சோ அதுதான் உண்மை. ஒரு நாள் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அதுக்கிட்ட அவர் தப்பானவர் அப்படின்னு நம்ம சொல்ற முடியாது. இந்த வீட்டுல நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காப்ல. சோ அதனால திவ்யா கணேஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம கானா வினோத் மேல ஒரு தனிப்பட்ட கிரட்ஜ் இருக்கு, ஒரு காண்டு இருக்கு. அந்த காண்டை தான் இங்க வெளியே காமிச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரம், அதாவது ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டாஸ்க் தாப்பல, கண்டுபிடி அந்த டாஸ்க்ல ஒரு சண்டை நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திவ்யா கணேஷ் தான் எட்டி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கானா வினோத் எட்டி வச்சிருப்பாப்ல. அந்த பர்சனல் கிரட்ஜ் தான் இங்க காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நேத்து பிரஜன் அவர்கள் ஒரு வார்த்தை விட்டாப்ல, அதாவது அவரோட தராதரத்துலாம் நான் இறங்கி போய் பேச முடியாது அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் கிட்ட சொன்னாங்க. திவ்யா கணேஷ் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த இடத்துல இந்த மரியாதை, இந்த டீசென்சி, டிசிப்ளின், டெக்கோரம்லாம் அவங்க சொல்லி தரல. சோ அதனால அவங்க மேலேயும் தப்பு இருக்கு, இந்த சைடும் தப்பு இருக்கு. இந்த சைடுல நான் நியாயப்படுத்தியே பேசல, 2 பக்கமும் தப்பு இருக்கு. 2 பேருக்குமே சரியான ரோஸ்ட் இருக்கும் விஜேஎஸ் கிட்ட. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல யாருக்கு ரெட் கார்டு கிடைக்க போகுது, யாருக்கு எல்லோ கார்டு கிடைக்க போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இல்ல, விஜேஎஸ் வந்ததுல யாருக்கும் ரெட் கார்டு எல்லாம் கிடையாது மக்களே. அவங்க எல்லாரையும் அன்பா அரவணைப்பாப்ல. சோ அதனால யாருக்குமே கிடையாது. ஒண்ணு கானா வினோத்துக்கு கிடைக்கணும், நீங்க பேசிட்டு ஆனா பிரஜனுக்கும் கிடைக்கணும். ஓகேவா? கம்முனுக்கும் கிடைக்கணும், இந்த மாதிரி எஃப்ஜேக்கும் கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். எல்லாருமே வெளியே அமிச்சுட்டு ஷோவை இழுத்து மூடினீங்க, அதுதான் பார்க்க முடியும். பட் ஆனா எனக்கு என்ன தெரியுமா, ஒரு நிம்மதியா இருக்கு, இன்னைக்கு நல்லா தூங்க முடியும் நண்பர்களே. அதாவது நேத்து நேத்து தூக்கமே இல்ல. அதாவது இவனு நேத்துலாம் ஒரு பிளான போட்டானுங்க பயங்கரமா, 2 மணி 3 மணி வரைக்கும் நல்லா பிளான போட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டானுங்க.
பார்த்த நம்ம தான் முட்டாளாயிட்டோம். நான் காலைல இருந்து தூங்கவே இல்ல. சோ அதனால பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சு வச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ அதை இங்க ஓப்பனா சொல்லிக்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்க முடியும். சோ இந்த மாதிரி இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு. ரெட்ரோ சினிமா டீமுக்கு வேற லெவல்ல வந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மொத்தம் 8 பேருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க தான் அடுத்த வாரம் கேப்டன்சி போட்டியில பங்கேற்க போறாங்க. அது 8 பேர் தான். ஓகேவா? சோ இது வந்து சரியான பவர். ஓகேவா? இந்த பவரை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா ஸ்டார்டிங்ல, அதாவது நம்ம மாடர்ன் சினிமாஸ் தான் ஜெயிப்பாங்க நினைச்சேன். ஏன்னா வந்து அங்க ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நிறைய பேர் போடுவாங்க. ஒண்ணு வந்து சாண்ட்ரா இருக்காங்க, இன்னொன்னு நம்ம விஜய் பாரதி இருக்காங்க, கமோதின் இருக்காப்ல, கானா வினோத் இருக்காங்க, சபரி இருக்காப்ல. சபரில வெளியவே தெரியல. சபரி அடிச்சடியில சபரி நான் கொகவுலயே உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி கொகவுலயே உட்காந்துலாம் பார்க்க முடியுது. அங்கங்க வந்து கத்தனாப்ல. பட் ஆனா அவர் மதிக்கவே இல்லை யாருமே. சோ அதை தான் பார்க்க முடிஞ்சது. சோ அதனால வந்து இவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா இவங்க யாருமே நல்லா விளையாடல. இந்த பக்கம் வந்து எல்லாரும் ட்ரிகர் கேம் ஆடணும்னு பார்த்தாங்க. ட்ரிகர் கேம் வந்து ஆப்போசிட்ல இவங்களுக்கே திரும்பிச்சு. சோ இதுதான் மக்கள் இங்க பார்க்க முடிஞ்சது. இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் சினிமாஸ் வந்து தோத்துட்டாங்க, ரெட்ரோ சினிமா ஜெயிச்சிட்டாங்க. 2 விஷயம் 2 லட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ. பை. டேக் கேர்.